ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி தான் அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஈஸியாக ஒரு பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க. சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் சாண்ட்விச் ப்ரெட்டு, புதினா சட்னி அரைக்கிறதுக்கு புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா 1. ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், கேரட்டு, குடமிளகா, பன்னீர், ப்ரோக்கோலி. புதினா சட்னி அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா 1, புதினா ஒரு கைப்பிடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. தேவையான வெஜிடபிள் போட்டுக்கலாங்க. துருவன கேரட் வந்துங்க, குடமிளகா 1, ஒரு 100 கிராம் ப்ரோக்கோலி, பொடியாக நறுக்குன பன்னீர், வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான கறி மசாலா தூளுங்க, 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. வெஜிடபிள் வேகிறதுக்கு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் எடுத்து அடுப்பில் சூடு பண்ண வச்சுக்கலாங்க. ப்ரெட் எடுத்துக்கலாங்க. புதினா சட்னி தடவிக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வேக வச்ச வெஜிடபிள் போட்டுக்கலாங்க. அப்படியே பட்டர் கீ ஏதாவது தேவைப்பட்டா ஊற்றிக்கலாங்க. இன்னொரு ப்ரெட்டை எடுத்துக்கலாங்க. புதினா சட்னி தடவிக்கலாங்க.
தக்காளி சாஸ் கொஞ்சம் தடவிக்கலாங்க. இது மேலே மூடி வச்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்படி திருப்பி போட்டுடலாங்க. பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இன்னொரு பிரெட்டும் சாண்ட்விச் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல்லில் வச்சிடலாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு பீஸ் பட்டர் போட்டிருக்குறாங்க. நம்ம திருப்பி போடலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சாண்ட்விச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா ஜூஸியாக, நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.